பல்லின மக்களிடமிருந்து தெரிவு செய்யப்பட்ட 120 பாடசாலை மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைப்போம். குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் ஒவ்வொரு வருட இறுதியிலும் 10 பாடசாலைகளை தெரிவு செய்து அதில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களை வழங்குவது வழக்கமாகும். அவ்வகையில் இம்முறை குவைத் நாட்டில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி குரூப் பிரியமான தோழியுதவும் கரங்கள் அனுசரணையில் குருநாகல் குளியாப்பிட்டிய கல்வி வலயத்திற்குட்பட்ட பகுதியில் இயங்கி வரும் ஏதண்டவல அல் ஹுமைரா முஸ்லிம் வித்தியாலயம், கட்டுவத்தேவல ஆரம்ப பாடசாலை, சீலரத்ன ஆரம்ப பாடசாலை மற்றும் கிரியுள்ள கல்வி வலயத்திற்குட்பட்ட மின்ஹாஜ் முஸ்லிம் வித்தியாலயம், மெட்வேல கெத்தர அல் பதுர் முஸ்லிம் வித்தியாலயம், பனாவிட்டிய முஸ்லிம் பாடசாலை மற்றும் நூரானியா முஸ்லிம் வித்தியாலயம் உள்ளிட்ட 7 பாடசாலைகளில் கல்வி பயிலும் பல்லின மாணவர்களில் தெரிவு செய்யப்பட்ட 120 மாணவர்களுக்கு கல்விக்கு கரம் கொடுப்போம் எனும் துணைப்பொருளின் கீழ் இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி அளவில் குளியாப்பிட்டிய ஏதண்டவல அல் ஹுமைரா முஸ்லிம் பாடசாலையில் நடைபெற்றது. இந்த நிகழ்விற்காக பூரண நிதியுதவியினை குவைத்தில் இயங்கி வரும் எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் மற்றும் பிடி குரூப் பிரியமான தோழியுதவும் கரங்கள் வழங்கியிருந்தன. இந்நிகழ்வின் பிரதம அதிதியாக ஏதண்டவல அல் ஹுமைரா பாடசாலை அதிபர் AMM ரிம்சான் தேவகம சீலரத்ன பாடசாலையின் அதிபர் DM கயானி அனுராதா தசாநாயக்க, கடுவத்தவேல பாடசாலையின் அதிபர் BR நயனா குமாரி போகமவ, எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தினூடாக ஒருங்கிணைப்பாளரும் FNM மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரசு தொலைக்காட்சியின் குருநாகல் மாவட்ட செய்தியாளரும் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்களின் மகிந்தன் தேசமாடிய தேசகீர்த்தி ஊடகவியலாளர் AWM ஃபஸ்லான், சர்வதேச மனித உரிமைகள் ஊடகளாவிய பணியின் பெண்கள் மற்றும் குழந்தை விவகாரம் தொடர்பான பணிப்பாளர் திருமதி துஷாந்தி மதரா, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணிக்கல்வி சார் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மின்ஹாஜ் வித்தியாலய ஆசிரியை திருமதி காமிலா, சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஒருங்கிணைப்பாளர் MDEM தஸ்லீம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதன்போது மாணவர்களது திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் கலை நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. இதன்போது 120 மாணவ மாணவிகளுக்கு இலவசமாக பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. எல்பி குரூப் இந்த வருடத்தில் மாத்திரம் சுமார் 767க்கு மேற்பட்ட பாலர் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை புத்தகப்பை மற்றும் பாடசாலை உபகரணங்கள் வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதன்போது சமூக சேவையாளர்களை பாராட்டி எல்பி குரூப் மற்றும் பிடி குரூப் மூலமாக சமூக பணி, சமூக மேம்பாடு, மனித உரிமைகள் பாதுகாப்பு, அமைதியை கட்டியெழுப்புதல், சமூக நல்லிணக்கம் மற்றும் தலைமைத்துவம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குதல் போன்ற பல்வேறு விடயங்களை உள்ளடக்கிய வகையில் மனிதாபிமான விருது 2024 வழங்கப்பட்டது. இதன்போது பாடசாலைகளுக்கான விருதினை பாடசாலை சார்பாக அழைப்பு ஏற்று இந்நிகழ்வுக்கு வருகை தந்த அதிபர்களுக்கு மாத்திரம் வழங்கி வைக்கப்பட்டது. මේ අපි ඉස්සරහ වාඩි වෙලා ඉන්නේ අපේ ඉදිරි නායකයෝ. ඒ නායකයෝ හොඳින් ඉන්න නම් හොඳ අධ්‍යාපනයක් ඕනේ. අධ්‍යාපනයේ සිරදාට සමාන වෙන්න ඕනේ. දුප්පත් පොසත් නෙමෙයි අපිට ඕනේ අධ්‍යාපනයෙන් හොඳ සමාජයක් ඇති කරන්නයි. LB லங்கா பாய்ஸ் மற்றும் PT பிரியமான தோழி நிறுவனத்தின் மூலம் வசதி குறைந்த மாணவர்களுக்கு பாடசாலை பொருட்களை வழங்கி வைக்கும் வைபவத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த எல்பி பாய்ஸ் லங்கா பாய்ஸ் மற்றும் PT பிரியமான தோழி இவர்களை பற்றி, இந்த நிறுவனத்தை பற்றி எனக்கு தெரிந்த வரையில் ஞாபகப்படுத்துவதென்றால், எம்மை போன்ற எமது நாட்டைச் சேர்ந்த
சகோதர சகோதரிகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்காக போய் அங்கே உழைத்து வியர்வை சிந்து உழைத்து கிடைக்கின்ற சம்பளத்தின் ஒரு பகுதியை எமது நாட்டில் இருக்கின்ற பொருளாதார ரீதியாக கஷ்டப்படுகின்ற மாணவர்களின் கல்வி நிலைமையை மேம்படுத்துவதற்காக வேண்டி விருத்தி செய்வதற்காக வேண்டி அவர்கள் ஒரு பகுதியை எமது நாட்டிலே அதற்காக வேண்டிய ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவை தான் நான் ஞாபகப்படுத்தினேன். අපව විශ්වාස කරලා අපට මූල්‍යමය දායකත්වය ලබා දීලා මේ වැඩේ හරියට කරයි කියලා බලාපොරොත්තු වෙන්නේ. මෙවැනි පරිත්‍යාගයක් කරපු LB group ආයතනයට, PT group ආයතනයට මෙවැනි වැඩ කටයුතු තවත් ඉදිරියට කරගෙන ගිහිල්ලා අධ්‍යාපනයට අත දීලා අධ්‍යාපනයේ ඉහළට ගිහිල්ලා හොඳ තැනක රටේ ලෝකයේ ජයග්‍රහණ ලබා ගන්න දරු පරපුරක් බිහි කිරීමට තව තවත් ශක්තිය ධෛර්යය ලැබේවයි කියා ප්‍රාර්ථනා කරමින් තව තවත් මේ වගේ දේවල් වෙන පාසලට ගිහින් කිරීම සඳහා මම ශක්තිය ධෛර්යය ලැබේවයි කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. கல்விக்கு கடன் கொடுப்பதே உடலுக்கு உயிர் கொடுப்பதே போன்றதே. கல்விக்கு கடன் கொடுப்பதே உடலுக்கு உயிர் கொடுப்பதே போன்றதே. வாழுங்கள் என்பார்கள், கல்வியை மறுத்தவன் வாழ மறுத்தவனாவான் என்பார்கள். எனவே கல்வி கொடுத்தோர் வாழ்க்கை கொடுத்தோரே. සිංහල දෙමළ කියලා ભેදයක් නැහැ භාෂාවෙන්. ඒ වගේම මුස්ලිම් කියලා ජාතියේ වෙනසක් නැහැ. අපි සහෝදර පාසල් විදිහට හැමදාම එකටමයි වැඩ කළේ. ඉතින් LB group PT group කියන ඔබ ආයතන සම්බන්ධ වෙලා ඔබගේ සම්බන්ධ මේ මහත්මීන්ගේ සම්බන්ධීකාරීත්වයෙන් අපිට අපේ පාසලේ දරුවන්ට යම් ආර්ථික හයියක් වෙන දෙයක් විදිහට මේ පොත් පාසල් මේ දේවල් ලබා දෙන්න තුමන්ලා මේ තබපු ඉදිරි පියවර ඇතෙන්ම ඉතාමත් අගය කරන්න ඕනේ. ඒක ලොකු පිනක්. මා දවස් 40ක විතර නිවාඩුවේ සතුටත් එක්ක දෙමව්පියන්ට එන දුකක් තමයි දරුවා ජනවාරි 2 වෙනිදා පාසල් යවා ගන්නේ කොහොමද කියන එක. ඒ පොත් පාසල් ටික බෑග් මේ දේවල් ගන්නේ කොහොමද කියන එක. ඉතින් ඔබ තුමන්ලා දුර දිග කල්පනා කරලා මේ වගේ වෙලාවක මේ වගේ සහනයක් මේ දරුවන්ට කියන්නේ දෙමව්පියන්ට සහනය ලැබෙන්නේ දෙමව්පියන්ට ඉදී ලබලා දීලා දරුවන්ගේ සිත් සතුටු කරලා ඔබතුමන්ලා අපේ ආගමට අනුව කියනවා නම් බොහෝ පින් රැස් කරගත්ත අද දවසේදී මේ පින්කම විශාල පිනක් සිද්ධ වෙන පින්කමක්. ඇත්තෙන්ම අද සමාජයේ නොයෙක් පරිත්‍යාගයන් සිදු කරනවා. ඒ පරිත්‍යාගයන් අතර මේ පාසල් උපකරණ මේ පොත්පත් බෙදා දීම තමයි පළමුවෙන්ම අගේ කළ යුතු පින් ලැබෙන අනාගතයේ බලාපොරොත්තුවක් ඇති කරගන්න පුළුවන් පින්කමක් සිදු වෙන්නේ. පරිත්‍යාගයක් සිදු වෙන්නේ. අපි හැමදෙනාම සිංහල හෝ වේවා, ද්‍රවිඩ හෝ වේවා, ඉස්ලාම් මුස්ලිම් හෝ වේවා මේ අපි සියලු දෙනාම මේ සමාජය තුළ බොහොම සාමදානයෙන් සහජීවනයෙන් කටයුතු කළ යුතු වෙනවා. ඉතින් ඒ සහජීවනයේ පෙන්වම් කරන තවත් එක් අවස්ථාවක් විදිහට අපි දකිනවා මේක මේ වැඩසටහන. ඉතින් ඇත්තටම මේ මෙවන් වූ වැඩසටහන් තුළ මේ දරුවන්ට මම ඇත්තටම මට මේ අවස්ථාවට සම්බන්ධ වෙච්ච මොහොතේ ඉඳලා දැනෙච්ච දෙයක් තමයි මෙවන් වූ අවස්ථාවක් තමයි අවශ්‍ය වෙන්නේ. මෙවන් වූ පූර්වාදර්ශ තමයි අවශ්‍ය වෙන්නේ අපේ දරුවන්ට.
මොකද අපි කොච්චර අපි වචනයෙන් කිව්වා වුණත් දරුවනේ අපි මෙහෙම රටක් මෙහෙම සංස්කෘතියක් මේ විදිහට අපි ජීවත් වෙන්න ඕනි කියලා අපි වාචිකව කිව්වට මේ වගේ වැඩසටහනක් කරලා මේ සියලු දෙනා එකට එකතු වෙලා මේ වගේ දේවල් මේ වගේ අවස්ථාවක් තුල මේ දරුවන් සමූහිකව එකතු වෙලා මේ වගේ දෙයකට සම්බන්ධ වෙන්න අවස්ථාව ලබා දීම තුළ ඒ පූර්වාදර්ශය ඔබ ආදරණීය දරුවන්ට සපයනවා. ඉතින් ඇත්තටම මේ වැඩසටහන තුළ මම දකින ප්‍රධානතම වැදගත්කම ඒක ඉතින් මේ දරුවන්ට ඒ ආගමික ભેදයකින් තොරව, ජාති ભેදයකින් තොරව එකට එකතු වෙලා යම්කිසි අවස්ථාවක් ලැබලා තියෙනවා. ඔවුන්ට ඒ දේ ලබා ගන්න අත්දැකීම ලබා ගන්නට අද දින මේ ආයතනයෙන් කෙරූ මේ පරිත්‍යාගය ජාති ભેද නැතුව කරන්න පුළුවන් කියලා දේ පෙන්වනවා අපිට. ඒ වගේම දෙසැම්බර් අන්තිම සහ ජනවාරි මුල කියන්නේ අම්මලාට තියෙන ලොකු ගැටලුවක් පොත්තත් සම්බන්ධයි. ඉතින් ලොකු සහනයක් ලබා දුන්න අද දරුවෝත් ආසයි ගොඩක් දේවල් ලැබෙන්නට දරුවෝ දන්නේ අමාරුයි. ආර්ථික ප්‍රශ්න තියෙන මේ වගේ කාලෙක මේ ආයතනය සම්බන්ධ වෙලා සහ අපේ මුස්ලිම් විද්‍යාලය ආසන්න විද්‍යාලය සම්බන්ධ වෙලා අපිට මේ ලබා දුන්න සියලු තෑගි වෙනුවෙන් ගොඩාක් ස්තුතිවන්ත වෙනවා එල්බී සහ පීටි ආයතනය සහ අපේ මුස්ලිම් විද්‍යාලයට ගොඩක් පින් කියලා මගේ විදිහට ස්තුතිවන්ත වෙනවා. 2024 12/26 தேதியாகிய இன்று எமது பாடசாலையில் எல்பி பாய்ஸ் மற்றும் பிரியமான தோழி பிடி குரூப் இரண்டு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்போடு நடைபெற்ற இந்த பாடசாலை உபகரணம் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்ட எல்பி குரூப் லங்கா பாய்ஸ் நிறுவனத்தின் ஊடக ஒருங்கிணைப்பாளர் FN மீடியா நெட்வொர்க் நிறுவனத்தின் உரிமையாளரும் சக்தி மற்றும் சிரச தொலைக்காட்சியின் குர்நாகல் மாவட்ட செய்தியாளர் சர்வதேச மனித உரிமைகள் உலகளாவிய பணியின் ஊடக பணிப்பாளரும் மக்கள் மகிழ்ந்தன் தேசமானி தேசகீர்த்தி ஊடகவியலாளர் AWM பஸ்லான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை பாடசாலை சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன்.